திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது எப்படியாவது ஆட்சிக்கு வந்துடணும்னு நினைச்சு தூய்மை பணியாளர்கள், இடைநிலை ஆசிரியர்கள், செவிலியர்கள், அரசு ஊழியர்கள், அங்கன்வாடி ஊழியர்கள்னு எல்லோருக்கும் ஒரு போலியான வாக்குறுதியை கொடுத்தாரு. அதுபோலவே சுமார் 15 ஆண்டுகளுக்கும் மேலாக பணி நிரந்தரம் செய்ய கோரி பகுதி நேர ஆசிரியர்களும் போராடி வந்தாங்க. அப்போ போராட்ட காலத்துக்கு நேரா போன ஸ்டாலின், உங்க கோரிக்கை திமுக ஆட்சி அமைந்த முதல் 100 நாட்கள்லயே நிறைவேற்றப்படும்னு ஒரு போலியான வாக்குறுதியை கொடுத்துட்டு வந்தாரு. ஸ்டாலினோட இந்த பொய்யை நம்பி பகுதி நேர ஆசிரியர்களும் திமுகவுக்கு ஓட்டு போட்டாங்க. ஆனா இப்போ ஆட்சிக்கு வந்த பிறகு திமுக முதலமைச்சர் ஸ்டாலின், நான் கொடுத்த வாக்குறுதிக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்ற மாதிரி கள்ள மௌனத்துல இருந்துட்டு வராரு. ஸ்டாலின் கொடுத்த வாக்குறுதியை நம்பி ஓட்டு போட்ட ஆசிரியர்களோ இன்னைக்கு வாக்குறுதியை நிறைவேற்ற சொல்லி கொட்டும் மழையில போராடிட்டு வர்றாங்க. திமுக அரசு தேர்தல் வாக்குறுதி 181 நாங்கள் ஆட்சி அமைத்தால் பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்யப்படும் என்று ஸ்டாலின் ஐயா முதல்வர்கள் வாக்குறுதி கொடுத்தாரு. ஆனால் 5 வருஷம் முடிய போது இன்னும் வாக்குறுதி நிறைவேறலை. நாங்கள் 14 வருஷமாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். நாங்கள் வாரத்தில் 3 அரை நாள் வீதமாக மாதத்தில் 12 அரை நாள் மட்டும் வேலை செய்கிறோம். மீதி நாளைக்கு எங்கே வேலைக்கு போகிறதுனே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா 16,500 பேர் நாங்கள் வேலையில் சேர்ந்தோம். இப்போ இருக்கிறது 12,000 பேர் தான். மீதி 4,500 பேர் பணியிலேருந்து ஓய்வு பெற்றவங்க, இறந்தவங்க, பணியை விட்டு போனவங்க, இந்த மாதிரி 4,500 போயிட்டாங்க சார். இப்போ 12,000 பேர் தான் நாங்கள் பணியில் இருக்கிறோம். இப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா திமுக தேர்தலில் கலைஞரையா ஒரு தரம் கொடுத்தாரு. அடுத்த தரம் இப்போ ஸ்டாலினையும் தேர்தல் வாக்குறுதி எண் 181 கொடுத்துருந்தாரு தேர்தல் வாக்குறுதி. ஆனால் தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றலை. நாங்கள் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கிறோம். அதாவது எங்களுக்கு மே மாதம் சம்பளம் இல்லை, முழு நேரம் பணி இல்லை, ஒரு 3 நாள் 12 ஆஃப் டே தான் வேலை. மீதி நாள் எந்த வேலைக்கு போகிறது, எந்த வேலைக்கும் போக முடியல. குடும்பத்தில் ரொம்ப கஷ்டப்படுறோம். ரொம்ப சொற்ப சம்பளம் 12,500 வச்சுக்கிட்டு குடும்பம் நடத்த முடியல. திமுக தேர்தல் அறிக்கையில் எங்களுக்கு பணி நிரந்தரம் செய்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லியிருக்கும் போது நாங்கள் அவங்க செய்வாங்கங்கிற நம்பிக்கையில், ஏன்னா அவங்க ஆசிரியர்களுக்கு நல்லா பண்ணியிருக்காங்கங்கிறதுனால அவங்க பண்ணுவாங்கங்கிற நம்பிக்கையில் நாங்கள் கடந்த 2016 தேர்தலையும் சரி, 21 தேர்தலையும் சரி, நாங்கள் உளுந்து நாங்கள் அவங்கள தேர்தலில் அந்த முதலமைச்சரை உட்கார வைக்கிறதுக்கு என்னென்ன வேலையெல்லாம் பண்ண முடியுமோ எங்கள் உறவினர்கள்ட்ட, நண்பர்கள்ட்ட எல்லார்ட்டையுமே நம்ம ஓட்டு வங்கியை நாங்கள் சேர்த்தோம். அந்தளவுக்கு நாங்கள் அவங்களுக்காக பாடுபட்டோம். இப்போ நாங்கள் அதோட பலனை மட்டும்தான் கேட்குறோம். நாங்கள் பண்ணிட்டு 14 ஆண்டுகள் வேலை பார்த்துட்டு இருக்கோம். நீங்கள் எங்களை பண்ணிட்டுன்னு சொல்லியிருக்கீங்க. அதை நான் நம்புகிறோம். நம்பி நாங்கள் இவ்வளோ நாள் பயணிச்சிட்டோம். எங்களோட வயசு ஓடிடுச்சு. எங்களுக்கு அந்த பணி நிரந்தரம் அதை கொடுத்துட்டிங்கனாக்கா நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம். 4.5 ஆண்டுகளாக நாங்கள் நீங்கள் செய்வீங்கன்னு நம்பினோம். ஆனால் அது எங்களுக்கு ரொம்ப பெருத்த ஏமாற்றமாக இருக்குது. அரசு பள்ளிகள் அப்படிங்கிறது இந்த ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா பெருமையின் அடையாளம் அப்படின்னு சொல்லி மாண்புமிகு அமைச்சர் அவர்களால் பெருமைப்படுத்தப்பட்டு வருகிறது. ஆனால் அதே பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களாகிய நாங்கள் வறுமையின் அடையாளமாக இன்று வீதியில் இறங்கி போராடி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய ஒற்றை கோரிக்கையான பணி நிரந்தர கோரிக்கை தேர்தல் வாக்குறுதி எண் 181 நிறைவேற்ற வேண்டும் என்பது மட்டுமே. நாங்கள் வாரத்தில் 3 அரை நாட்கள் மட்டும்தான் பள்ளிக்கு போகிறோம். மற்ற நேரத்தில் எந்த ஒரு வேலைக்கு போனாலுமே என்ன பண்ணுறாங்க, வாத்தியாரியா இவனுக்கு வேலை கொடுத்தா ஒழுங்காக பார்க்க மாட்டாயா, வாத்தியாருக்கு இந்த வேலை கொடுக்கக்கூடாதுன்னு யாரும் கொடுக்கறதில்ல. ஓவிய ஆசிரியர்களாக இருக்கட்டும், மற்ற ஆசிரியர்களாக இருக்கட்டும், உடற்கல்வி ஆசிரியர்களாக இருக்கட்டும், வெவ்வேறு பள்ளிகளில் வேலை பார்க்குறாங்க. மற்ற நேரத்தில் எந்த பள்ளியிலும் வேலை கொடுக்காத பொழுது பெயிண்ட் அடிக்கிற வேலை, சுவர் எழுதுகிற வேலை, அது மாதிரியான தினக்கூலிகளுக்கு தான் நாங்கள் வேலைக்கு போகிறோம். அதுவும் எல்லா இடத்துலையும் எங்களை வேலைக்கும் கொடுக்கறதில்ல. எங்களுக்கு அரசாங்கம் 11 மாதம் தான் ஊதியம் கொடுக்குறது. மே மாதம் எங்களுக்கு ஊதியம் கிடையாது. இப்படிப்பட்ட கால சூழ்நிலையில் நாங்கள் எங்களுக்கு நிரந்தரம் பண்ணணும்னு கேட்டுட்ருக்கோம். இந்த திமுக அரசாங்கம் போன முறையும் எங்களுக்கு தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்துருந்தாங்க. இந்த முறையும் தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்துருக்காங்க. தேர்தல் வாக்குறுதி 181 நாங்கள் ஆட்சிக்கு அமர்ந்தால் முதல் 100 நாட்களில் பகுதி நேர ஆசிரியர் பணி நிரந்தரம் செய்யப்படுவாங்கன்னு உங்கள் தொகுதி ஸ்டாலின் இது போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் முதல்வர் நேராக சொல்லியிருக்காரு. நாங்கள் இப்போ சென்ற ஆட்சிகளை போராட்டத்தில் ஈடுபட்ட பொழுதும் ஆளுங்க எதிர்க்கட்சி தரப்புலேருந்து எங்களுக்கு RS பாரதியாக இருக்கட்டும், இளங்கோவன் TKS இளங்கோவனாக இருக்கட்டும், இது போன்ற மூத்த அரசியல் கட்சிகள் நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு கண்டிப்பாக தளபதியார் உங்களுக்கு செய்வார் அப்படிங்கிற உத்தரவாதத்தை கொடுத்தாங்க. முதல்வர் ஸ்டாலின் ஐயாவே எங்களுக்கு நேரடியாக ஒரு மயிலாடுதுறையில் நடந்த விழாவில் உங்கள் தொகுதி ஸ்டாலினில் இந்த வாக்குறுதியை கொடுத்துருக்காரு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 100 நாட்களில் இந்த பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்வோம்னு சொன்னாங்க. இப்போ ஆட்சி முடியும், 100 நாளில் அந்த ஆட்சியை முடிய போகுது. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் எங்களுக்கான கோரிக்கை இன்னும் நிறைவேற்றப்படவில்லை. பல்வேறு முறை நாங்கள் அமைச்சர்களை சந்தித்து விட்டோம், அதிகாரிகளை சந்தித்து விட்டோம், எங்களுடைய கோரிக்கைகளை தெரியப்படுத்தி விட்டோம். முதல்வர் கூட பல்வேறு இடங்களில் நாங்கள் கோரிக்கை மனு ஆட்சிக்கு வந்த பிறகும் கொடுத்துருக்கோம். எங்களுக்கான சரியான விடியல் இதுவரைக்கும் கிடைக்கல. இப்போயும் செஞ்சிருவாங்கிற நம்பிக்கையை தான் அதிகாரிகள் கொடுத்தாங்க. அதை நம்பியே தான் நாங்கள் 4 வருடமாக பயணித்தோம். இப்போயும் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் கலைஞ்சி போங்க, நாங்கள் செஞ்சிருவோம்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு இந்த அரசின் மீது நம்பிக்கை இல்லாமல் தான் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கோம். அதாவது தேர்தல் வாக்குறுதி 181 தமிழக அரசு 2 கட்ட தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்துருக்காங்க. கலைஞர் ஐயா இருக்கும்போதும் ஒரு வாக்குறுதி,
இன்றைய முதல்வர் ஸ்டாலின் இருக்கும்போதும் வாக்குறுதி 181. ஸோ அந்த 2 வாக்குறுதியும் எங்களுக்கு நிறைவேற்றலை. கிட்டத்தட்ட 2 ஆட்சி முடிஞ்சிருச்சு. 2 ஆட்சி காலம் நாங்கள் போராட்டத்திலேயே எங்கள் பொழுது போயிடுச்சு. 14 வருஷம் போயிடுச்சு. அப்போ இந்த ஆட்சி காலம் முடியறக்குள்ளே நாங்கள் வாங்காமல் நாங்கள் எப்போ வாங்க முடியும்? இவங்க தான் சொன்னவங்க செய்யணும் இல்லையா? அப்போ சொன்னவங்களே செய்யலாட்டி வேறு எந்த ஆட்சியார்கிட்ட போய் நாங்கள் கேட்க முடியும்? இவங்க மட்டும்தான் எங்களுக்கு சொன்னாங்க. அது 2 தடவை சொன்னாங்க. கண்டிப்பாக இந்த ஆட்சி மட்டும்தான், இந்த அரசு மட்டும்தான் எங்களுக்கு செய்யணும். செய்யும் வரை நாங்கள் இந்த களத்தில் விட்டு போக மாட்டோம். மழை பெய்ந்தாலும், கொட்டு மழையானாலும், இடி இடித்தாலும் நாங்கள் இதே களத்தில் இப்படியே போராடுறதுக்கு தயாராகிட்டோம். ஆட்சிக்கு வந்து எங்களுக்கு 5 வருஷம் முடிய போகுது. இன்னும் இருக்கிறது கொஞ்ச காலம்தான். இன்னும் எதுவுமே எங்களுக்கு செய்யலை. அது செய்யாத பட்சத்தில் எத்தனை நாள் ஆனாலும் சரி இங்கே வந்து நாங்கள் உட்காரணும். எங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கணுன்றதுக்காக தான் இங்கே வந்து உட்காந்துருக்குறோம். கண்டிப்பாக அவர் செய்வாருன்னு இன்னமும் நம்புகிறோம். இன்னமும் நம்பிக்கை இருக்கிறதுனால தான் நாங்கள் இந்த பொங்கல் கூட எங்களுக்கு தேவையில்லைங்க சார். பொங்கல் கூட வேண்டாம். அவர் செஞ்சார்னா அதுதான் எங்களுக்கு பொங்கலே. அவர் என்னைக்கு எங்களுக்கு அரசாணை வெளியிடுறாரோ, நிரந்தர பணின்னு சொல்கிறாரோ, அன்னைக்கு தான் எங்களுக்கு பொங்கலே. அது வரைக்கும் நாங்கள் இங்கே தான் இருப்போம். நல்ல செய்தியோடு தான் நாங்கள் வீடு திரும்பணுன்ற குறிக்கோளோடு நாங்கள் இருக்கிறோங்க சார். நாங்களும் மற்ற ஆசிரியர்கள் போல தான் நாங்களும் வேலை செய்கிறோம். நாங்களும் எல்லா குழந்தைங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். பள்ளி குழந்தைங்களுக்கு எங்களால் ஆனதை செய்கிறோம். எங்களுக்கு திறமை இல்லாமல் இல்லை, இருந்தும் நாங்கள் கம்மி சம்பளத்தில் வேலை செஞ்சிட்ருக்குறோம். எங்களுக்கு நல்ல செய்தி சொல்வாருன்ற நம்பிக்கையோட இந்த மழையிலையும் நாங்கள் காத்துட்ருக்குறோம். எலெக்ஷன் தேர்தல் நெருங்கக்கூடிய நிலைமையிலையும் இன்னும் நீங்கள் எங்களுக்கு வந்து பணிரந்தரம் செய்யாமல் காலதாமதம் பண்ணுவது எங்களுக்கு ரொம்ப ஏமாற்றம் அளிக்கிறது. பொங்கல் நெருங்கிடுச்சு. தமிழர் திருநாள் நம்ம வந்து தமிழ்நாட்டில் வந்து பெரிய ஒரு பண்டிகையாக கொண்டாடுறோம். தொடர்ந்து 3 நாள் கொண்டாடுறோம். இன்னும் எங்களுக்கு எல்லாம் வந்து வீட்டில் ஒரு வேலையும் செய்யாமல் நாங்கள் எல்லா லேடிஸும் வந்து உட்காந்துருக்குறோம். நாங்கள் மகளிர்கள் இல்லாத ஒரு பொங்கலை வந்து இந்த பொங்கல் இருக்குமா, ஒரு கருப்பு பொங்கலாக இருக்குமா, இல்லை எங்களுக்கு வந்து நல்ல ஒரு விடியல் பொங்கலாக இருக்குமாங்கிறது எங்களுக்கு தெரியல. நீங்கள் வந்து நாளைக்கு திங்கட்கிழமை, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, நாளைக்கு திங்கட்கிழமை அன்றைக்கி எங்களுக்கு ஒரு நல்ல பேசி ஒரு நல்ல முடிவை நீங்கள் அறிவிச்சிட்டிங்கனாக்கா நாங்கள் சந்தோஷமாக வீட்டுக்கு போய் விடியல் பொங்கலை கொண்டாடுவோம். இது விடியல் பொங்கலா இல்லை கருப்பு பொங்கலாங்கிறது நம்ம மாண்புமிகு கல்வி அமைச்சரும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் எங்களுக்கு வந்து சொன்னீங்கன்னா நாங்கள் சந்தோஷப்படுவோம். பேச்சுவார்த்தையில் என்ன சொன்னாங்கன்னா, அமைச்சர்கள் அதிகாரிகள் இதுக்கு முன்னாடி எப்பொழுதுமே எப்படி பேசுவாங்கன்னா, நீங்கள் கலைஞ்சி போங்க, உங்களுடைய பொருளாதார சூழ்நிலை வந்து எங்களுக்கு தெரியும், நீங்கள் அரசுக்கு அழுத்தத்தை கொடுத்துட்டீங்க, கலைஞ்சி போங்க, நாங்கள் உங்களுக்கு செய்கிறோம், உங்களுடைய நிர்வாகிகள் மட்டும் எடுங்க, திங்கட்கிழமை பேசுவோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நாங்கள் இதுபோல் பல்வேறு முறை எங்களுக்கு கொடுத்த நம்பிக்கை பேச்சு வார்த்தையெல்லாம் நாங்கள் கலைஞ்சி போயிருக்கோம். ஆனால் இந்த இடம் நாங்கள் கலைஞ்சி போனால் எதை நம்பி கலைஞ்சி போகிறதுங்கிற ஒரு இதே இல்லை. இதுக்கு முன்னாடி அவங்களோட இன்னும் ஆட்சி அதிகாரம் இருந்துச்சு. நாங்கள் வந்து சரி இப்போ இல்லாட்டி அடுத்த மாதம் கேட்டுக்கொண்டு இருந்தோம். இப்போ இன்னும் வந்து பிப்ரவரி வந்துருச்சுன்னா எலெக்ஷன் டேட் அறிவிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எதுவுமே செய்ய முடியாது. இன்னும் என்ன விரல் விட்டு எண்ணக்கூடிய நாட்களில் தான் அந்த ஆட்சி அதிகாரம் இருக்குது. அதனால் எங்களுக்கு வேறு வழியிலே எங்களுக்கான உத்தரவாதத்தை நீங்கள் கொடுத்தா தான் நாங்கள் இங்கேருந்து போவோம்னு சொல்லி போராட்டத்தை தொடர்றோம். பேச்சுவார்த்தை தோல்வி, போராட்டத்தை தொடரும். அதாவது குழந்தைங்க, அப்பா, மருத்துவ செலவு, இந்த மாதிரி இந்த விலைவாசி உயர்வு, இந்த மாதிரி எல்லாம் பயங்கரமாக போயிட்டுருக்குது. இதில் எதிர்கொள்ளணும். அதனால் வந்து என்ன பார்த்தீங்களா, இந்த அரசு வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவும் மாட்டேங்குது, மௌனமாக இருக்குது. நாங்கள் கேட்குறோம் வந்து தேர்தல் வாக்குறுதி ஏன் நிறைவேற்றலை, நிறைவேற்றணும், எங்கள் வாழ்வாதாரத்தை காப்பாற்றணும் அப்படின்னு வந்து முதல்வரை, கல்வி அமைச்சரை, துணை முதல்வரை வந்து நாங்கள் கேட்டுக்கிறோம். உடனடியாக இது இப்போ 4வது நாளாக நாங்கள் நடந்துகிட்ருக்குது. உடனே முதல்வர் வந்து தலையிட்டு இதை உடனே எங்களுக்கு வந்து பணி நிரந்தரம் செய்யணும் தான் எங்களுடைய கோரிக்கை. நாங்கள் செய்கிறோன்னு வாக்குறுதி அள்ளி கொடுக்குறீங்க, செஞ்சு ஆட்சிக்கு வந்துட்டீங்க. அப்போ ஆட்சிக்கு வந்தது நாங்கள் என்ன எதிர்பார்ப்போம்? நம்ம அரசுக்கு போட்ட ஓட்டெல்லாம் நம்ம வீண் போகலை, ஆட்சி அமைஞ்சிருச்சு. அப்போ நம்மளுடைய கோரிக்கை கண்டிப்பாக நிறைவேறும், நம்ம வாழ்வாதாரம் நல்லபடியாக இருக்குங்கிற நம்பிக்கையில் தானே எல்லாருமே. எந்த போராட்டமானாலும் அதுதானே. நீங்கள் நம்பிக்கை கொடுத்துட்டு நாங்கள் செய்ய மாட்டோம்னு உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? இல்லை செய்வோன்னே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா ஆட்சி முடிய போகுதே, எப்போ செய்ய போகிறீங்க? ஆட்சி முடிஞ்சதுக்கப்புறம் செய்ய போகிறீங்களா, இல்லை அடுத்த வாக்குறுதியும் கொடுக்க போகிறீங்களா? இதே மாதிரி அடுத்த ஆட்சிக்கும் நாங்கள் வாக்குறுதியே கொடுத்துட்ருப்போன்னு சொல்ல போகிறீங்களா? எத்தனை தடவை வாக்குறுதி கொடுப்பீங்க? வாக்குறுதி நிறைவேற்றது உங்கள் கடமை, கேட்கறது எங்கள் உரிமை. முதல்வர் சொல்கிறாங்களே தவிர அது வந்து நடைமுறைப்படுத்தக்கூடிய சாத்தியக்கூறுகள் எதுவுமே இல்லை. எல்லாமே சொல்கிறாங்க இது உங்களுக்கான ஆட்சி. அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து 100 நாளில் இந்த கோரிக்கை நிறைவேறலைன்னா கோட்டை ஏறி வந்து என் கதவை தட்டலாம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நாங்கள் வந்து எங்களுக்கான இடத்துல போய் கூட உள்ளே போய் போராட முடியாத அளவுக்கு என்ன பண்ணிட்டாங்க, 144 மாதிரி உள்ளே போட்டு வச்சுட்டு எங்களை வந்து பள்ளிக்கல்வித்துறை அலுவலகத்துக்குள்ளேயே நுழைய விட மாட்டேங்கிறாங்க. இது போல் ஒவ்வொரு துறையிலையுமே இது போன்ற நிலை தான் இருக்குது. எல்லாருக்குமே உத்தரவாதத்தை கொடுத்து அவங்க என்ன ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வந்துட்டாங்க. ஆட்சி அதிகாரம் முடிய போகிற தருவாயில் கூட அவங்களுக்கான எந்த விதமான ஒரு முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தலை. அப்படிங்கிறதுனால எல்லா துறை
அரசு அலுவலர்கள் எல்லாருமே போராட்டத்துக்கு வந்திருக்காங்க. குறிப்பாக ஆசிரியர்கள் வந்து நாங்கள் இப்போ இதுக்கு மட்டும் நாங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஜூலை 8ஆம் தேதி 12 நாள் தொடர் போராட்டம் பண்ணோம். போன வாரம் ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதம் எடுத்தோம். எதுக்காகனா அரசுக்கு நினைவூட்டணும் அப்படிங்கிறதுக்காக இருந்தோம். எந்த விதமான முன்னேற்றமும் இல்லைங்கிறதுனால தான் நாங்கள் தொடர்ந்து இப்போ இன்றைக்கி 4 நாளாக போராட்டத்தில் இருக்கோம். நாங்கள் 12,500 ரூபா சம்பளத்தை வச்சுக்கிட்டு நாங்கள் ஒரு குடும்பத்தை வந்து காப்பாற்றுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி 1 லிட்டர் பால் வந்து ஒரு மாதத்துக்கு வந்து 1,800 ரூபா வருது. நாங்கள் வாங்குற 2,500 ரூபா 12,500 ரூபாயில் 2,000 ரூபா பாலுக்கே போயிடுச்சுன்னா மீதி என்ன இருக்குது? அதை வச்சு நாங்கள் 1 கிலோ தக்காளி 80 ரூபா விற்கிது. நாங்கள் எப்படி நாங்கள் குடும்பத்தை ஓட்டுறது? மற்ற செலவுகள்லாம் எப்படி பார்க்குறது? மருத்துவ செலவுகள் இருக்குது, குழந்தைங்களை படிக்க வைக்கிறது இருக்குது, இன்னும் எவ்வளோ செலவுகள் இருக்குது, அதெல்லாம் வயிற்று வாடகை இருக்குது. அதெல்லாம் நாங்கள் எப்படி சமாளிக்கிறது? 12,500 ரூபாங்கிறது எங்களுடைய வாழ்வாதாரம் இல்லையா? அது வாழ்வாதாரத்தை காப்பாற்றுங்கன்னு தான் சொல்கிறோம். அந்த வாழ்வாதாரம் 12,000 குடும்பத்தோட வாழ்வாதாரத்தை காப்பாற்றுங்க. நிச்சயமாக நாங்கள் வந்து அதுக்கான பலனை நாங்கள் உங்களுக்காக கண்டிப்பாக நாங்கள் அந்த தேர்தலில் காமிப்போம். ஏமாத்துறதுக்கு தான் சார் எங்களை பார்க்குறாங்க. ஏமாத்துறது, அதாவது ஆசிரியர்களை பொதுவாக ஏமாத்துறது. ஆசிரியர் அரசு ஆசிரியர் அரசுன்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் சும்மாங்க. அதாவது ஆசிரியர் அரசு விடியல் அரசுன்னு சொல்கிறாங்க, மாடல் அரசுங்கிறாங்க. இப்படி அடிப்படை ஊதியமே, அதாவது இந்தியாவிலேயே வந்து ஆசிரியர் வந்து நோட்டில் நின்றுட்டு அடிப்படை ஊதியம், அதாவது குடும்பம் நடத்த முடியாத அளவுக்கு ஒரு அடிப்படை ஊதியமே இல்லாமல் கஷ்டப்படுறோம். மற்ற மாநிலத்திலாம் பண்ணியிருக்காங்க. இப்போ பகுதி நேர ஆசிரியர்லாம் பணிநிரந்தரம் பண்ணியிருக்காங்க. சம்பளம் 30,000 35,000 வாங்குறாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு வாழ்க்கைக்கு, அதாவது ஒரு மாதம் சம்பளம் தேவையான அளவுக்கு கொடுக்குறாங்க. ஆனால் இங்கே வந்து ஒரு மாதமே குடும்பம் நடத்த முடியாத அளவுக்கு ரொம்ப வறுமை நிலைமையில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அது மாதிரி ஒரு ஆசிரியர் இருந்தால் எந்த பலனும் இல்லைங்க. மே மாதம் சம்பளம் இல்லை. ஒரு ஆசிரியர் இருந்துட்டு அவ்வளோதான். கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தவங்களாம் லட்சமாக அரசாங்கம் பணம் கொடுத்துருக்குது. இதே முதல்வர் ஐயா அறிவிச்சிருக்கிறாரு. எங்கள் பகுதி நேர ஆசிரியர் இறந்துனா 1 பைசா நெத்தியில் போட்டு வைக்கிறது கூட இல்லைங்க. இதுதான் அந்த அவல நிலை தான் அங்கே போயிட்டுருக்குது. அதனால் நாங்கள் வந்து போராட்டம் வந்து கண்டிப்பாக தொடருவோம். தமிழ்நாடு முதன்மாதிரியாக இருக்குது, அரசு பள்ளிகளும் பெருமையாக தான் இருக்குது. ஆனால் எங்களுடைய நிலைமை மட்டும் ஏன் இவ்வளோ வறுமையாக இருக்குது? எல்லா ஆசிரியர்களுக்கும் கிட்டத்தட்ட அவங்க வாழ்வாதாரத்தை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு அடிப்படை சம்பளத்திலிருந்து ஓரளவுக்கு வந்துட்டாங்க. இப்போ அவங்களுக்கு ஓய்வூதிய திட்டம் கூட அறிவிச்சிருக்காங்க. ஆனால் நாங்கள் வந்து அரை நாள் வேலைக்கு போயிட்டு அரை நாள் வேற எங்கே போக முடியும்? பகுதி நேரம் வேலை யாரையாவது ஏற்றுக்க முடியுமா? நீங்கள் மனசாட்சியோட ஒன்றுமே வேணாங்க. ஒரு சின்ன கால்குலேஷனுங்க, ஒரு அடிப்படை மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். 12,500 ரூபாயில் யாராவது குடும்பம் நடத்த முடியுமா? யோசிச்சு பாருங்க. அடிப்படை மனிதாபிமான அடிப்படையில் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இதில் வந்து அவ்வளோ அநியாயங்கள் நிறைஞ்சிருக்கு. கொஞ்சம் நெஞ்ச அநியாயங்கள 14 வருஷமான வேதனை எங்களுக்கு. அதனால தான் அந்த வேதனை பட்டு தான் போராட்டத்தை எடுத்துக்கிட்டே இருக்கோம். எங்களால் வீட்டில் இருக்கவே முடியல. போராட்டம் பண்ணாதான் வாங்க முடியுங்கிற கண்டிஷனுக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கோம். உங்கள் ஊரில் உங்கள் ஸ்டாலின் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி போட்டுதாரு, திருவாரூரில் நினைக்கிறேன். இதே எங்கள் ஆசிரியர் ஸ்டாலினுங்கிற ஆசிரியர் வந்து, ஐயா நீங்கள் வந்து முதலமைச்சர் ஆனீங்களா, எங்களை பணியந்திரம் செய்யலான்ட்டு. இந்த ஸ்டாலின் முதல்வர் ஆனால் இந்த ஸ்டாலின் பிரச்சனை தீரும் அப்படின்னு சொன்னார். இதுவரையிலும் எந்த தீர்ந்த பாடும் இல்லை. சும்மா சொல்கிறது மட்டும்தான். ஆசிரியர்களோட அரசு இதெல்லாம் சும்மாங்க. ஆசிரியர் தான் நம்ம கஷ்டப்படுறதே ஆசிரியர் தான். அப்படி போயிட்டு இருக்குது நிலைமை. பேச்சுவார்த்தையிலே தான் போயிட்டு இருக்கே தவிர எங்களுக்கான ஒரு முன்னேற்றம் இல்லவே இல்லை, முடிவு எட்டப்படவே இல்லை. அதனால தான் நாங்கள் வந்து இப்போ தொடர்ந்து அடுத்த இப்போ ஜூலையில் 12 நாள் போராட்டம் பண்ணோம். தொடர்ந்து போராட்டம் பண்ணோம். இப்போ அந்த 12 நாள் போராட்டத்தோட பலன் ஒன்றுமே இல்லை. நாங்கள் கஷ்டப்பட்டது மட்டும் தான் எங்களுக்கு வந்து பலனாக இருக்கே தவிர ஒன்றுமே அதோட வந்து ரிசல்ட் ஒன்றுமே இல்லை. ஒன்றத்தையுமே நாங்கள் பெறலை. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு மனவலி அதிகமாக தானே இருக்கும், ஏமாற்றங்கள் அதிகமாக தானே இருக்கும். எப்படி நம்பிக்கை இழக்க தானே செய்யும். திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் கொடுத்த வாக்குறுதியை நம்பி ஏமாந்து போன மக்கள் வரும் தேர்தலில் ஸ்டாலினுக்கு தக்க பாடத்தை புகட்ட தயாரா இருக்காங்க.